இங்கே பாருங்கள், இது வந்து திக்கடி. திக்கடின்னா இது வந்து கறியில் போட்டு செய்யலாம். ஸோ கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு தண்ணியாக அதை இதை போட்டு செய்வாங்க அந்த காலத்துலலாம். அப்படி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து பாலாக்கீரை, இங்கே பாருங்க, இந்த பாலாக்கீரையில் நான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 4 முட்டை வச்சுருக்கேன். பார்த்துக்குங்க, 4 முட்டை பாலாக்கீரை. இங்கே பாருங்கள், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 8 பச்சை மிளகாய், இந்த கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு 2, அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் அம்மியில் அரைச்சி பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு தாளித்து சூப்பரான ஒரு திக்கிடி செய்ய போகிறேன். ஓகே, கீரையில் போட்ட திக்கிடி. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், 4 முட்டை, 4 வெங்காயம், பச்சை மிளகாய், வேறு எதுவும் தக்காளிலாம் போடக்கூடாது. பாலாக்கீரை எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியை ஊற்றுறோம். பாருங்கள், நல்லா இந்த இதுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த திக்கிடியை கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். ஸோ இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் பால் மாறாத, வேலை கொஞ்சம் அதிகம்தான், பால் மாறாத குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை போட்டு அடுத்த டீப்பு கொதிக்கும் போது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் போடணும். இப்படி நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதுவாக தானாக வெந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தேங்காய் பாலை ஊற்றி இறக்கிடுறோம். சூப்பராக இருக்கும். அது கூட நெய் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.